இது தொடர்பான என்னுடைய ஒரு சின்ன தகவலை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியை அவர் காவலர்களுக்கு தான் எழுதியிருக்காருன்னு கிண்டல் பண்ணி புதுமைப்பித்தன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் கோல் கை கொண்டு வால் அப்படின்னு இருக்கு. கோல்னா போலீஸ்காரங்க கையில் இருக்கிற லத்தி மாதிரி, நைய புடை, ரௌத்திரம் பலகு, வெடிப்புற பேசுன்னு இப்போது புதுமைப்பித்தன் பாரதி இந்த புதிய ஆத்திச்சூடியை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக எழுதியிருக்காருன்னு ஒரு கிண்டல் கட்டுரை இருக்கார். நல்ல நகைச்சுவையான கட்டுரை. அவர் பாரதி மேலே ரொம்ப அபிமானம் உள்ளவர். நீங்கள் இந்த பெரிதினும் பெரிதுகள்னு ஒன்று எனக்கு அது ஞாபகம் வந்தது, ஒரு அசோசியேட் தாட் அது. ரெண்டாவது, உங்கள் பேச்சு மீதான என்னுடைய கருத்துக்கள் என்னென்னா, நீங்கள் உங்களிடம் கொஞ்சம் பெரிதினும் பெரிது கேட்டிருக்கணும். ஏன் என்றால், பேச்சோ எழுத்தோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஆளுமை ஏன் அதை பேசணும்னா அதில் இருக்க வேண்டிய முதன்மையான அம்சம் பிரிதொன்றில்லாத தன்மை. இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் எக்ஸ்க்ளூசிவிட்டி. இந்த பேச்சை ராஜலட்சுமியால் மட்டும்தான் பேசியிருக்க முடியுங்க அப்படின்னு சொன்னாதான் அது ராஜலட்சுமிக்கு பெருமை. இப்போது ஐயா இருக்கிறாருன்னா, முத்துக்குமரன் இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியல உங்களுக்கு. அவங்க பேசுகிற ஒரு விஷயத்தை அவங்க பேசுகிற மாதிரி இன்னொருத்தரால் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு உரையில் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பொதுவான விஷயங்கள், பொதுவான தகவல்கள், அதை சொல்லக்கூடாது. அது பேச்சாளனுடைய வேலை இல்லை. பேச்சாளன் என்றாலே அறிஞர் தான். அறிஞர் என்று சொன்னாலே எக்ஸ்க்ளூசிவிட்டி தான். இதை இவங்களை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதுதாங்க ராஜலட்சுமி என்று சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய அடுத்த சுற்று பேச்சுக்கள் இருக்கணும். இந்த ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பேச்சில் அது யார் வேணாலும் பேசலாம், அதை பேசக்கூடாது. ஒரு பேச்சாளர் பேசவே கூடாது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி.